ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் இன்றைக்கு ஒரு அழகான கதை பார்க்கலாம். சாகார முரளியில பாபா பிராமண குழந்தைகளுக்கு கதையை சொல்லி மேற்கோள் கொண்டு நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் அப்படின்று சொல்லி புரிய வைப்பதுண்டு. அந்த வகையில பக்தியில ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு கதை தான் தசிஷ்ய ரிஷி அப்படின்று ஒரு முனிவர் இவர் எப்படி தேவதைகளுக்கு வஜ்ராயுதம் கொடுத்தார் அப்படின்று ஒரு அழகான கதை மூலம் நாம் பார்க்கலாம். பக்தியில அந்த தசிஷ்ய ரிஷி என்பவர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சரி நன்மைக்காக, அதாவது முழுமையாக தன்னுடைய உடலை கூட சரி முழுமையாக அர்ப்பணம் செய்து கொண்ட ஒரு மகா பெரிய ரிஷி ஆவார். அந்த காலத்துல அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அடிக்கடி யுத்தம் நடைபெற்று வந்தது அப்படின்று பக்தியில் இருக்குது. அதுதான் பாபா நமக்கு சொல்லி புரிய வைக்கின்றார். அப்ப அசுரர்கள் யாரு, அப்ப தேவர்கள் யாரு அப்படின்று முழுமையாக நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த கதை மூலமாக. இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில சொர்க்கத்தினுடைய ராஜ்ய பாக்கியத்தை சதா காலத்திற்கும் தேவதைகளிடமிருந்து அடைவதற்காக அந்த அசுரர்கள் என்ன செய்தார் தெரியுமா? தேவதைகள் எடுக்கக்கூடிய ஆயுதங்களை திருடுவதற்கான அந்த திட்டத்தை அவர்கள் உருவாக்கினார்கள், அசுரர்கள். இப்படியாக அசுரர்கள் அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆயுதங்களை திருடி வந்தார்கள். இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில அப்போ தேவதைகள் நினைத்தார்கள், நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது, யாராவது திருடி கொண்டு போகிறார்களா அப்படின்று யோசிக்க ஆரம்பித்தார்கள் தேவர்கள். சரி, இவ்வளவு இழந்து விட்டோம், இப்ப இனிமேல் இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை என்ன செய்யலாம், பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு தகுந்த இடத்தை அவர்கள் தேட ஆரம்பித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது இந்திரனும் சரி மற்ற தேவதைகளும் சரி தசிஷ்ய ரிஷியிடம் முறையிட்டார்கள். என்ன முறையிட்டார்கள்? நாங்கள் அனைத்து ஆயுதங்களையும் இழந்து விட்டோம், இருக்கக்கூடிய கொஞ்சம் ஆயுதங்கள், அதாவது எல்லா ஆயுதங்களையும் சரி தங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுமாறு தேவதைகள் அந்த தசிஷ்ய முனிவரிடம் வேண்டிக் கொண்டார்கள். அப்போ தேவைப்படும் பொழுது அந்த ஆயுதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்படின்று தேவதைகள் ரிஷியிடம் சொன்னார்கள். அதனால இதை கேட்ட ரிஷி கருணை உள்ளம் கொண்டு உடனே அதை ஒப்புக்கொண்டார். அப்போ அந்த முனிவர் தேவதைகள் கொடுத்த அந்த ஆயுதங்களை கண்ணு கருத்துமாக கவனமாக பாதுகாத்து வந்தார். இப்படியாக தேவதைகள் ரிஷியிடம் ஆயுதங்களை கொடுத்து விட்டு அவர்கள் என்ன செய்திருந்தார்கள், கவலையற்று தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போ அந்த தேவதைகள் நான் ஆயுதங்களை தசிஷ்ய முனிவரிடம் கொடுத்த அந்த ஞாபகத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள். ரொம்ப நாள் கழித்து கூட ரிஷியிடம் போகவே இல்லை அவர்கள். இப்படியாக உலகத்தில் உள்ள அனைத்து புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் தசிஷ்ய ரிஷிக்கு வந்தது. அதனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த ஆயுதங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இப்பொழுது ரிஷியிடம் இருந்தது. அதனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த ஆயுதங்களை எல்லாம் எரித்து சாம்பலாக்கி விட்டு புறப்பட்டு விட்டார். இப்படி அந்த ஆயுதங்களை எரித்தது செய்வதன் மூலமாக அந்த ஆயுதங்கள் முழு சக்தியும், அதாவது சூட்சும ரூபத்தில் கண்ணுக்கு தெரியாத அந்த சூட்சும ரூபத்தில், அதாவது தசிஷ்ய ரிஷியினுடைய முழு சரீரத்திலும் பரவி விட்டது. அப்போ என்ன தெரியுமா ஆகிவிட்டது? அவருடைய சரீரம், அவருடைய உடல் சக்திசாலியா ஆகிவிட்டது. பிறகுதான் தன்னுடைய மனைவியுடன்
அந்த தீர்த்த யாத்திரைக்கு சென்று விட்டார் தசிஷ ரிஷி. அப்போ சிறிது காலத்திற்கு பிறகு பூமியில அந்த விருத்தாசுரன் சொல்லுவாங்க பக்தியில, அதாவது இந்திரனை கொல்லக்கூடிய அந்த விருத்தாசூரன் என்னக்கூடிய அந்த அரக்கன் இந்திரனை கொல்லக்கூடிய அந்த வலிமையான ஆயுதம் ஒன்று வேண்டுமென இந்திரன் எண்ணினான். அந்த சமயம் தான் அந்த பார்க்கடலை கடைய தேவர்களும் அசுரர்களும் முனைந்த பொழுது அவர்களுடைய ஆயுதங்கள் அனைத்தும் தசிஷ முனிவர் விழுங்கி பாதுகாத்தார் அப்படின்ற அந்த ஞாபகம் வந்தது. இப்படியாக அந்த ஆயுதங்கள் அனைத்து அவர் முதுகு தண்டில் இணைந்து இருந்தது அப்படின்று தெரிந்து கொண்டார்கள். அதனால தசிஷ முனிவரிடம் யாசகமாக அவருடைய முதுகு தண்டினை பெற்று அதனை கொண்டு அந்த வலிமையான ஆயுதத்தினை அவர்கள், அதாவது இந்திரன் அந்த அகத்திய முனிவருடன் அவருடைய துணையுடன் பெற்றுக் கொண்டார்கள். அதற்கு பெயர் தான் அந்த ஆயுதம் பேரு தான் வஜ்ராயுதம் அப்படின்று பக்தியில சொல்லப்படுவதுண்டு. அதனால்தான் தேவர்களுடைய தலைவன் இந்திரனுடைய சக்தி மிக்க ஆயுதம் என்று பக்தியில் இருக்கிறது. தேவர்களுடைய தலைவன் யாருன்னா இந்திரன். இந்த வஜ்ராயுதத்தை கொண்டு அசுரர்கள் பலரை இந்திரன் போரில் வீழ்த்தார் அப்படின்று கதைகள் இருக்கிறது. ஆக அந்த வஜ்ராயுதம் என்பது என்ன இப்ப தெரிந்து கொண்டோம். அதாவது தேவேந்திரனான இந்திரனுடைய அந்த அதீத வலிமை மிக்க முதன்மையான ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் அந்த தசிஷ்ய முனிவருடைய முதுகெலும்பிலிருந்து, அதாவது தியாகம் சொல்லுவாங்க. அப்ப அந்த முதுகெலும்புனா என்னது? தியாகம். அதன் மூலமாக உருவாகிறது. அதாவது இந்த விண்ணுலகிற்கெல்லாம் மிக சிறந்த ஒரு ஆயுதமாக அதுக்கு பேர் தான் வஜ்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் வைரம் அப்படின்ற ஒரு கடினத்தன்மை கொண்டது. அதாவது அந்த வஜ்ராயுதம் மின்னலினுடைய வலிமை கொண்டது பக்தியில சொல்லப்படுகிறது. அதனால்தான் அசுரர்களை வெல்ல தேவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை தசிஷ முனிவருடன் ஒப்படைத்து அந்த சக்திகள் அனைத்தையும் முனிவருடைய தன்னுடைய முதுகெலும்பில் அந்த தவத்தின் மூலமாக ஒன்று திரட்டி பிறகு இந்திரனுக்கு பரிசாக கொடுத்தார். அதனால்தான் அது மின்னல், அதாவது வைரத்தால் ஆனதாக கருதப்படுகிறது பக்தியில. அதாவது எந்த கவசத்தையும் உடைக்கக்கூடியது அது வஜ்ராயுதம். அதனால முக்கியமாக அசுரர்களை அழிக்கவும் சரி, இந்திரனுடைய வலிமையை நிலைநிறுத்தவும் சரி, அந்த வஜ்ராயுதம் பயன்படுத்தப்பட்டது. அதனால்தான் பழங்கால அந்த புராணங்களோடு சரி இருக்கிறது. தசிஷ முனிவருடைய தியாகம் அந்த வஜ்ராயுதத்தினுடைய வலிமைக்கு முக்கியமாக காரணமாக சொல்லப்படுகிறது. இன்றளவும் அது ரொம்ப புகழ் பெற்றதாக இருக்குது. இது போல அந்த வஜ்ராயுதத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இப்பொழுது. பிறகு அந்த தேவர்களுடைய அந்த ஒட்டுமொத்த அந்த படைக்கலைஞனுடைய சக்தி தன்னுடைய உடலில் இருப்பதை உணர்ந்த அந்த தசிஷ முனிவர் என்ன செய்தார் தெரியுமா? உண்ணா நோன்பு இருந்து மரணம் அடைந்த பிறகு தன்னுடைய உடலுடைய நீண்ட அந்த முதுகெலும்பை வஜ்ராயுதம் அப்படின்ற கூடிய மிக சக்தி, அதாவது படைக்கலன் செய்து அதை அது தேவருக்கெல்லாம் தேவர அரசனாக இருக்கக்கூடிய இந்திரன் கைவசம் இருக்கட்டும் அப்படின்று என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய கைவசம் இருக்கட்டும் அப்படின்று கை, கால் மற்றும் தொடை எலும்புகள் மூலமாக பெறப்பட்டு ஆயுதங்கள் சரி தேவர்கள் வசம் இருக்கட்டும் அப்படின்று அந்த வஜ்ராயுதம் உள்ளக்கூடிய அந்த படைக்கலங்கள் தேவர்கள் அப்படின்ற கூடிய அசுரர்களிடம் இருந்து காக்கக்கூடிய அவர் என்ன செஞ்சாரு? மரணம் அடைந்து விட்டார். யாரு? தசிஷ முனிவர். இப்படியாக தசிஷுடைய முனிவருடைய சொன்னபடி அவருடைய மறைவுக்கு பிறகு தேவர்களுடைய சிறப்பு அந்த விஸ்வகர்மா அந்த அவருடைய செயலுக்கு பிறகு அந்த முதுகெலும்பை கொண்டு வஜ்ராயுதம் செய்து தேவரசனுடைய இந்திரனாகிய அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது அந்த வஜ்ராயுதம். இப்படியாக நம்ம பக்தியில சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக தேவதைகள் ரிஷியிடம் சென்று தங்களுடைய ஆயுதங்களை திரும்பி கொடுக்குமாறு கேட்டார்கள்.
நடந்த அனைத்து விஷயங்களும் கூறிய தசிஷ்ய ரிஷி தன்னுடைய மனைவி வீட்டில் இல்லாத நேரத்தில் நீங்கள் வருமாறு சொன்னார். அப்போ ரிஷியினுடைய மனைவி இல்லாத நேரத்தில் இந்திரன், தேவதைகள் எல்லாம் மீண்டும் அங்கு வந்தார்கள் தசிஷ வீட்டிற்கு. அப்போ ரிஷி தன்னை எரித்துக் கொள்வதற்காக யோக பலத்தினால நெருப்பை உருவாக்கினார். தன்னுடைய எலும்புகளினால் ஆயுதங்களை உருவாக்கி கொள்ளுமாறு தேவதைகளிடத்து சொன்னார் தசிஷ முனிவர். இப்படியாக செய்வதனால் உங்களுக்கு எந்த பாவம் ஏற்படாது அப்படின்னு கூறிவிட்டு அவர் தன்னைத்தான் அக்னியில எரித்துக் கொண்டு விட்டு சென்றார். பிறகு ரிஷியினுடைய எலும்புகளினால் தேவதைகள் அநேக விதமான ஆயுதங்களை உருவாக்கினார்கள். அவருடைய முதுகெலும்பின் மூலமாக ஒரு பெரிய சக்திசாலியான ஆயுதத்தை உருவாக்கினார். அதற்கு பெயர்தான் வஜ்ராயுதம். அதாவது வைரம் போன்ற மின்னல் போல இருக்கும். அப்படி கடினத்தன்மை கொண்டது. அந்த ரிஷியினுடைய யோக பலத்தின் மூலமாக தேவதைகளுடைய ஆயுதங்களுக்கு மகிமை பல மடங்கு அதிகரித்து விட்டது. இது பக்தியில் இருக்கும். அதனால்தான் பாபா மேற்கோள் கொள்கின்றார். என்னன்னு, தசிஷி ரிஷியை போன்று உலக நன்மைக்காக தன்னுடைய ஒவ்வொரு எலும்பையும் சரி அர்ப்பணித்தது போன்று சங்கமகத்தில் இருக்கக்கூடிய பிராமண குழந்தைகள் உடல், மனம், பொருள், மனசா, வாச்சா, கர்மனா முழுமையாக அர்ப்பணம் செய்து இந்த ஈஸ்வரிய சேவையில முழுமையாக குஷியுடன் அர்ப்பணம் செய்ய வேண்டும். இதுதான் தசிஷ முனிவருடைய தியாகத்தினுடைய அடையாளமாக பாபா நமக்கு எலும்பு தேய சேவை செய்ய வேண்டும். ஈஸ்வரிய சேவை. எனக்கு வலிக்கிறது, எனக்கு நேரமின்மை, என்னால் சென்று போக முடியவில்லை அப்படின்று சொல்லக்கூடாது. தியாகம் செய்ய வேண்டும். அந்த தியாகத்தினுடைய அந்த தபஸ்ய மூலமாகத்தான் இந்த வஜ்ராயுதம், அதாவது ஆயுதங்கள், சர்வ சக்திகள் சொல்லுவாங்க. பொறுமை சக்தி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி, கர்மேந்திரங்களை உள்ளிருக்கக்கூடிய சக்தி, எதிர்கொள்ளக்கூடிய சக்தி, பகுத்தறியக்கூடிய சக்தி, நிர்ணயிக்கக்கூடிய சக்தி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி, சர்வ சக்திகளும் சரி முழுமையாக இந்த தபஸ்ய மூலம் உருவாக்கலாம். அப்போ அசுரர்கள் யாரு? நமக்குள்ள இருக்கக்கூடிய பொறாமை, கோபம், பற்று, காமம், ஆசை, அகங்காரம், இது போல கவனக்குறைவு, சோம்பல், இது போல நிறைய அசுரர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை அழிப்பது தான் இந்த வஜ்ராயுதம். அப்படி எது மூலம் முடியும்? சிவபாபா பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய ஒளிப்புள்ளியாக இருக்கக்கூடிய அவரை நினைவு செய்தால், அதாவது மன்மனா பவ, மத்யாஜி பவ அப்படின்ற நினைவின் மூலமாக, அந்த வஜ்ராயுதம் அப்படின்ற சக்தி மூலமாக அந்த அசுரர்களை, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அசுரர்களை அழித்தால், நாம் வரக்கூடிய 21 பிறவிக்கு நாம் சொர்க்க பதவியை அடையலாம் அப்படின்று பாபா இந்த கதை மூலமாக நமக்கு சொல்லி புரிய வைப்பது உண்டு. எலும்பு தேய செய்ய வேண்டும். அமிர்த வேலையிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் சரி, இந்த சேவையை நாம் செய்ய வேண்டும் அப்படின்று இந்த கதையின் மூலமாக நாம் புரிந்து கொண்டோம். அச்சா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் இன்றைக்கு ஒரு அழகான கதை பார்க்கலாம். சாகார முரளியில பாபா பிராமண குழந்தைகளுக்கு கதையை சொல்லி மேற்கோள் கொண்டு நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் அப்படின்று சொல்லி புரிய வைப்பதுண்டு. அந்த வகையில பக்தியில ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு கதை தான் தசிஷ்ய ரிஷி அப்படின்று ஒரு முனிவர் இவர் எப்படி தேவதைகளுக்கு வஜ்ராயுதம் கொடுத்தார் அப்படின்று ஒரு அழகான கதை மூலம் நாம் பார்க்கலாம். பக்தியில அந்த தசிஷ்ய ரிஷி என்பவர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சரி நன்மைக்காக, அதாவது முழுமையாக தன்னுடைய உடலை கூட சரி முழுமையாக அர்ப்பணம் செய்து கொண்ட ஒரு மகா பெரிய ரிஷி ஆவார். அந்த காலத்துல அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அடிக்கடி யுத்தம் நடைபெற்று வந்தது அப்படின்று பக்தியில் இருக்குது. அதுதான் பாபா நமக்கு சொல்லி புரிய வைக்கின்றார். அப்போ அசுரர்கள் யாரு, அப்ப தேவர்கள் யாரு அப்படின்று முழுமையாக நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த கதை மூலமாக. இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில சொர்க்கத்தினுடைய ராஜ்ய பாக்கியத்தை
சதா காலத்திற்கும் தேவதைகளிடமிருந்து அடைவதற்காக அந்த அசுரர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தேவதைகள் இருக்கக்கூடிய ஆயுதங்களை திருடுவதற்கான அந்த திட்டத்தை அவர்கள் உருவாக்கினார்கள், அசுரர்கள். இப்படியாக அசுரர்கள் அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆயுதங்களை திருடி வந்தார்கள். இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில, அப்போ தேவதைகள் நினைத்தார்கள், நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. யாராவது திருடிக் கொண்டு போகிறார்களா? அப்படின்று யோசிக்க ஆரம்பித்தார்கள் தேவர்கள். சரி, இவ்வளவு இழந்து விட்டோம். இப்ப இனிமேல் இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை என்ன செய்யலாம்? பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு தகுந்த இடத்தை அவர்கள்